இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான போர்ல இஸ்ரேல் அரசாங்கம் ராஃபால தாக்குதல் நடத்துறதுக்கு எதிராக பல நாடுகளும் அணிதிரண்டுகிட்டு வர்ற இந்த சமயத்துல இஸ்ரேலுக்கு இவ்வளவு நாட்களா ஆதரவா இருந்த எகிப்து அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எகிப்து அரசாங்கம் கொடுத்த அந்த அதிர்ச்சி வைத்தியம் என்ன, எதற்காக எகிப்து அரசாங்கம் திடீர்னு இஸ்ரேலுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல ரொம்பவே டீடைலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான போர்ல இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய தலையில எகிப்து அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய குண்டையை தூக்கி போட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஒரு வழக்கு ஒண்ணு போய்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த வழக்குல தானும் இணைய வேண்டும், இஸ்ரேலுக்கு எதிராக வாதிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை எகிப்து அரசாங்கம் முன் வச்சிருக்கிறாங்க. கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி தான் சவுத் ஆப்பிரிக்கா அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த மாதிரி இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர் அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஒரு வழக்கு ஒன்ன பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த வழக்கு விசாரணை நடக்கிற சமயத்துல பல நாடுகளும் எப்ப இஸ்ரேல் அரசாங்கம் ராஃபாக்குள்ள நுழைஞ்சாங்களோ அப்பயே தாங்களும் இந்த கேஸ்ல இணைய வேண்டும் அப்படிங்கிற அவர்களுடைய விருப்பத்தை இன்டர்நேஷனல் கோர்ட் முன்னாடி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லைன்ல பாத்தீங்கன்னா இப்ப எகிப்து, துருக்கி மற்றும் கொலம்பியா நாட்டினுடைய அரசாங்கங்களும் தாங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக வாதிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. துருக்கியை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகவே ஆகாது. ஈவன் சமீபத்தில் தான் துருக்கி அரசாங்கம் இஸ்ரேல் கூட போட்டுக்கிட்டு இருந்த எல்லா வகையான வர்த்தக உடன்படிக்கையுமே ரத்து செஞ்சிருந்தாங்க. இனிமேல் இஸ்ரேல் கூட வர்த்தகமே வச்சுக்க போறதில்ல அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. நம்மளே இதை நம்ம வீடியோல பார்த்திருந்தோம். இது அதன் தொடர்ச்சியா இப்ப துருக்கி அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கேஸ்ல நாங்களும் வாதிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இது நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இங்க பலரையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே எகிப்து அரசாங்கமும் இஸ்ரேலுக்கு எதிராக வாதிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைப்பாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ இஸ்ரேல் அரசாங்கம் கத்தார் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்களோ, இந்த மாதிரி கத்தார் தான் ஹமாஸுக்கு ஃபண்டிங் பண்றாங்க, அதனால நாங்க இனிமேல் கத்தார்ல எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஹமாஸ் கூட நடத்த மாட்டோம்னு சொன்னாங்களோ, அப்பையில இருந்தே இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை நடத்தி வைக்கிற நாடா எகிப்து மாறுச்சு. எகிப்துல தான் பாத்தீங்கன்னா கடைசியா நடந்த பல பேச்சுவார்த்தைகளுமே நடந்தது, பல முடிவுகளுமே எடுக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நாடு இப்ப இஸ்ரேலுக்கு எதிராக இந்த கோர்ட் கேஸ்ல வாதிட போறேன்னு சொல்லி இருக்கிற விஷயம் பலரையுமே இங்க ஆச்சரியப்பட வச்சிருக்குது. எகிப்து அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டுல ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே ஒரு கேள்வி எழுப்பின பொழுது எகிப்து அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் ராஃபால பண்ணிக்கிட்டு இருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான வன்முறை, பாலஸ்தீன மக்களை அந்த பகுதியிலிருந்து விரட்டி அடிக்கணுங்கிற நோக்கத்தோடய இஸ்ரேல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் ஒரு போர் நடக்கும் போது போர்ல நடத்தை விதிகள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அதான் நம்ம ஜீனோசைடல் கன்வென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தங்களாகவும் சட்டங்களாகவும் உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆனா ராஃபால நடக்கிற தாக்குதல்ல இஸ்ரேல் அரசாங்கம் இந்த சட்டங்களை பின்பற்றல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும் ஆபத்துல இருக்கிறாங்க, அதனாலதான் இப்ப நாங்க இந்த கேஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயுமே எகிப்து அரசாங்கத்தினுடைய விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. எகிப்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஜாயின் பண்றதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. அது என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ராஃபா மேல மட்டும் நீங்க தாக்குதல் நடத்துனீங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவுல விரிசல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ராஃபால இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் பொழுது பாலஸ்தீன மக்கள் பலரும் எகிப்து நாட்டுக்குள்ள அகதிகளா வருவாங்க அப்படிங்கிற எண்ணம் எகிப்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, ராஃபா மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தின அப்படிங்கிற பேர்ல எகிப்தோட சைடுல இருக்கிற இந்த பிலாடெல்பியா ரூட் அப்படிங்கிற ஒரு பாதையையும் இஸ்ரேல் அரசாங்கம் கைப்பற்றி கொள்ளுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எகிப்துக்கு உண்டு. இந்த நிலைமையில தான் இஸ்ரேல் அரசாங்கம் எகிப்து சொல்றதையும் கேட்காம யார் சொல்றதையுமே கேட்காம ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு நாங்க ராஃபா மேல தாக்குதல் நடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்போட ராஃபா கிராசிங் பகுதியை முழுசா இஸ்ரேல் அரசாங்கம் அவங்க கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. அந்த கிராசிங் பகுதி முழுவதாகவுமே இஸ்ரேலுடைய டாங்கிகள் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த ராஃபா கிராசிங் பாத்தீங்கன்னா எகிப்தினுடைய பார்டர் இல்லையா, அங்க இஸ்ரேலினுடைய டாங்கிகள் நிக்கிறது எகிப்து அரசாங்கத்துக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, முதல்ல கிழக்கு ராஃபால மட்டும் நாங்க தாக்குதல் நடத்துவோம், அதன் பிறகு நாங்க தாக்குதலை நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொன்ன இஸ்ரேல் அரசாங்கம் இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி கிழக்கு ராஃபா பகுதிக்கு பக்கத்தில் உள்ள மக்களையுமே மற்ற இடங்கள்ல
வசிக்கக்கூடிய மக்களையுமே ராஃபாவிலிருந்து வெளியேற சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமா இஸ்ரேல் அரசாங்கம் கிழக்கு ராஃபா பகுதி மட்டும் இல்ல, ராஃபால அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டமா பல பகுதிகளிலையும் அந்த ஆபரேஷனை கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிய வந்திருக்குது. சரி, அமெரிக்காவாச்சும் இந்த விஷயத்துல குறுக்க பூந்து இஸ்ரேலை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி எகிப்து எதிர்பார்த்த சமயத்துல அமெரிக்க அரசாங்கம் முதல்ல நாங்க இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு கொடுக்கறதா இருந்த ஆயுதங்களையும் தடுத்து நிறுத்த போறதா சொல்லியிருந்தாங்க. கூடவே ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருந்த ஆயுதங்களையும் சரியான முறையில் தான் இஸ்ரேல் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறதையும் சோதிச்சு பார்க்க உத்தரவுகள் எல்லாமே போடப்பட்டிருந்தது. ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. இந்த நிலைமையில அமெரிக்கன் அபிஷியல்ஸ் கிட்ட இதை பத்தி கேட்ட பொழுது இஸ்ரேலுக்கு போகக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் பெருசா எதையும் தடுத்தல நிறுத்தலங்க, ஜஸ்ட் பெரிய சைஸ் குண்டுகளை மட்டும் இஸ்ரேலுக்கு போகாம இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர மற்ற அனைத்து ஆயுதங்களும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து போய்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த ஆப்ரேஷனை தடுத்து நிறுத்த போகிறது கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஸோ எகிப்து அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது கண்டினியூஸாக நடக்க போகுது அப்படிங்கும் பொழுது காலப்போக்கில் ஆப்ரேஷன் அடுத்தடுத்து தீவிரமாக ஆக ஆக பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக எகிப்துக்குள்ள வருவாங்களோ அப்படிங்கிற பயம் மட்டும் இல்லாமல் எங்கே அவர்களுடைய இந்த பிலாடெல்பியா ரூட் அப்படிங்கிறது அவர்களுடைய கையை விட்டு இஸ்ரேல் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருமோ அப்படிங்கிற பயமும் எகிப்து அரசாங்கத்துக்கு இருக்குது. ஸோ இந்த பிலாடெல்பியா ரூட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்க. ஆனால் எகிப்து அரசாங்கத்தினுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் இஸ்ரேல் அரசாங்கம் பெருசாக கண்டுகிட்ட மாதிரியே தெரியலங்க. ஸோ எகிப்து அரசாங்கம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில போடப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னப்பா அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 1970களுக்கு முன்னாடி பல முறை யுத்தம் அப்படிங்கிறது வந்திருக்குது. இந்த யுத்தங்களினுடைய விளைவா இஸ்ரேல் அரசாங்கம் எகிப்தினுடைய சினாய் பெனின்சுலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் நிலப்பகுதியை மட்டும் எகிப்து கிட்ட இருந்து கேப்சர் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. ஸோ இப்படி இஸ்ரேல் அரசாங்கம் இந்த நிலப்பகுதியை கேப்சர் பண்ணதுனால கோபம் அடைந்த எகிப்து அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 1960களில் சூயஸ் கனால் மற்றும் கல்ஃப் ஆஃப் அக்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கடல்வழி பாதைகளையுமே இஸ்ரேல் அரசாங்கம் பயன்படுத்த முடியாத வண்ணம் தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சாங்க. எப்படி இன்னைக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சொல்றாங்க இல்லையா, இஸ்ரேல் கப்பல்கள் வந்தா மட்டும் நாங்க அனுமதிக்க மாட்டோம், தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரிதான் அன்னைக்கு எகிப்து அரசாங்கமும் இஸ்ரேலுடைய கப்பல்களை தடுத்து நிறுத்தவுமே இவங்க 2 பேர்த்துக்கும் இடையிலான பிரச்சனைங்கிறது முடியாம தொடர்ந்து நீடிக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் பிரச்சனை போகுது. இந்த நிலைமையில கடந்த 1977ஆம் ஆண்டு அன்னைக்கு எகிப்தினுடைய பிரசிடென்டா இருந்தவர் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு ஸ்டேட் விசிட் மாதிரி போறார். இந்த ஸ்டேட் விசிட்டின் விளைவா பாத்தீங்கன்னா இந்த 2 நாடுகளுக்கும் மத்தியில் இருந்த பிரச்சனை வெகுவா குறையுது. அதன் விளைவா கடந்த 1979ஆம் ஆண்டு ஒரு அமைதி ஒப்பந்தமும் கையெழுத்தாகுது. ஸோ இந்த அமைதி ஒப்பந்தத்தின் படி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கம் அந்த சினாய் பெனின்சுலாவை மீண்டும் எகிப்துக்கே கொடுத்துருவாங்க, அவர்களுடைய படைகளை கம்ப்ளீட்டா பின்வாங்கிடுவாங்க. அதற்கு பதிலாக எகிப்து இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுமே இந்த பகுதியில் என்னைக்குமே அவர்களுடைய ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது, இதை ஒரு டீமிலிட்டரைஸ்டு ஜோனா அறிவிக்கிறாங்க. அப்படி ஒருவேளை எகிப்துக்கு ராணுவத்தை நிறுத்தணும் இல்ல இஸ்ரேலுக்கு ராணுவத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த 2 நாடுகளும் கலந்து பேசிதான் அவர்களுடைய ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. கூடவே சுயஸ் கனால் மற்றும் கல்ஃப் ஆஃப் அக்பா பகுதியில் இவ்வளவு நாளா இஸ்ரேல் கப்பல்களை வழிமறிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா எகிப்து அரசாங்கம், இனிமேல் அப்படி வழிமறிக்க கூடாது, இஸ்ரேலை ஃப்ரீயா வர்த்தகம் பண்ண விடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திடுறாங்க. அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா இத்தனை வருடங்களா அந்த 1979க்கு பிறகு பெருசா எந்த பிரச்சனையுமே இல்லாம இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான உறவுங்கிறது ரொம்பவே சுமூகமா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி காலப்போக்கில் தேவைப்பட்டதன் விளைவா 2003 மற்றும் 2011ஆம் ஆண்டுகள்ல எகிப்து அரசாங்கம் இஸ்ரேல் கிட்ட பேசி அவர்களுடைய ராணுவத்தை ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு சினாய் பெனின்சுலால வச்சுக்கிறதுக்கு அனுமதி வாங்கி இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவை தாண்டி எகிப்து அரசாங்கம் சினாய் பெனின்சுலால ராணுவத்தை வச்சிருக்க மாட்டாங்க. இந்த நிலைமையில தான் இஸ்ரேல் அரசாங்கம் ராஃபா மேல தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி எகிப்து கிட்ட ஒரு கோரிக்கை ஒண்ணு வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒருவேளை நாங்க ராஃபால தாக்குதல் நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தா எங்களுக்கு இந்த பிலாடெல்பியா ரூட்டில் இருக்கிற அந்த கண்ட்ரோல் வேணும். இந்த பிலாடெல்பியா ரூட்டுங்கிறது பாத்தீங்கன்னா எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ முக்கியமாக எகிப்தினுடைய நிலப்பகுதி அப்படின்னே இந்த பகுதியை வந்து கிட்டத்தட்ட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பகுதியில் எங்களுடைய ராணுவத்தை நிறுத்துறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு வந்து இஸ்ரேல் அரசாங்கம் கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த பகுதியில் ராணுவத்தை நிறுத்தணும்னா 2 நாடுகளும் கூடி பேசி தான் முடிவு பண்ணணும் இல்லையா. ஆனால் எகிப்து அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அது எங்கள் நாட்டினுடைய இறையாண்மையே கேள்விக்குறியாக்கும், அதனால நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இந்த நிலைமையில இஸ்ரேல் அரசாங்கம் திடீர்னு 4-5 நாட்களுக்கு முன்னாடி ராஃபா கிராசிங்க பிளாக் பண்ணி அவர்களுடைய டாங்கிகளை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. கூடவே அவர்களுடைய ராணுவத்தையும் எகிப்தோட பார்டருக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோ ஒருவேளை ராஃபா தாக்குதல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது, இது இன்னும் தீவிரம் அடையும் பொழுது, எகிப்து அரசாங்கத்தினுடைய அனுமதியே இல்லாம இஸ்ரேல் இந்த பிலாடெல்பியா ரூட் அப்படிங்கிற பகுதியில் அவர்களுடைய ராணுவத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்துவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எகிப்துக்கு இருக்குது. சோ இதனாலதான் இப்பையில இருந்தே நாங்க இந்த அமைதி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிடுவோம், ஏதாச்சும் ஒரு விஷயம் எங்களுக்கு எதிராக போனா போதும், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும், அதனுடைய விளைவுகள் கடுமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலை எச்சரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எச்சரிச்சா மட்டும் போதுமா? இஸ்ரேல் கேட்காது இல்லையா? ஏன்னா அமெரிக்காவே இஸ்ரேல் பக்கம் இருக்குது. அதனால இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரீ வார்னிங் மாதிரி தான் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இஸ்ரேலுக்கு எதிரான கேஸ்ல தாங்களும் வாதிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எகிப்து எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. கண்டிப்பா இந்த விஷயம் இஸ்ரேலுக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கும் இல்லையா? ஏன்னா அவர்களுக்கு பக்கத்து நாடு, ஒரு காலத்துல பெரிய அளவுக்கு எதிரிகளா இருந்த நாடுகள், அது மட்டும் இல்ல இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் துணை நின்ற ஒரு நாடு எகிப்து. அப்படிப்பட்ட ஒரு நாடு அவங்களுக்கு எதிராக கேஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறது கண்டிப்பா இஸ்ரேலை ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்க வைக்கும் அப்படின்னு எகிப்து அரசாங்கம் நம்புறாங்க. எகிப்தினுடைய நம்பிக்கை வீண் போகுமா, என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எகிப்து அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகளை இஸ்ரேல் அரசாங்கம் கண்டுக்குவாங்களா? இந்த ராஃபா தாக்குதலை நிறுத்தி வைப்பாங்களா மாட்டாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்கிற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.